Hi, this is Sweta from Epo Trade Education. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ரூட் ஆயிலில் ஆப்ஷன்ஸ் பண்ணலாமா. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருந்த கேட்ட கேள்வி தான் இது. ஸோ என்கிட்ட வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு அமௌண்ட் இருக்குது, பட் நான் அதை வச்சு வந்து க்ரூட் ஆயிலில் வந்து ஆப்ஷன்ஸ் பண்ணலாமா. ஏன்னா நான் வந்து டே ஒர்க்கராக வந்து ஒரு கம்பெனியில் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து மார்னிங் நான் 9 o'clock போனேன்னா ஈவினிங் வந்து 6 o'clock தான் நான் வந்து வீட்டுக்கு வருவேன். ஸோ அதுக்கப்புறம் என்னால் ஒரு ட்ரேடிங்கில் கான்செப்ட் பண்ண முடியும், அதனால் நான் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருந்தார். பட் அவருக்காகவே தான் வந்து ஸ்பெஷலாக இந்த வீடியோ வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதே மாதிரி நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு ஏமில் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இண்டெக்ஸஸில் வந்து நம்ம டே டைமிங்கில் வந்து நம்ம பண்ணுறதா பார்த்துருப்போம். ஸோ க்ரூட் ஆயில் வந்து ஒரு வேர்ல்டு மார்க்கெட்டை வந்து மெயின்டைன் பண்ணி ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட். பட் அதில் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் பண்ணலாமா, அது வந்து அதில் என்ன நமக்கு பெனிஃபிட் இருக்குது, அதில் வந்து என்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனல் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ட்ரைனிங் கோர்ஸ் வந்து இப்போ அடுத்த சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கலாம். வாங்க நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம க்ரூட் ஆயில் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னால் க்ரூட் ஆயிலோடைய ஃபியூச்சர்ஸ் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து நமக்கு எப்படி இருக்குங்கிறது வந்து நமக்கு தெரியணும். பட் நான் வந்து அதிகமாக பார்க்குறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, க்ரூட் ஆயிலில் வந்து WTI ஃபியூச்சர்ஸ் வந்து பார்க்குறது வந்து வழக்கம். அதாவது US ஆயில்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா கூட investing.comலையோ இல்லை ட்ரேடிங் வியூலையோ வந்துடும். பட் மெயின் வந்து அதில் நம்ம என்னென்ன நியூஸஸ் வந்து டெய்லி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது, இல்லை பாசிட்டிவான நியூஸஸ் ஏதாவது வருதா, இல்லைனா நெகட்டிவ் நியூஸஸ் ஏதாவது வருதாங்கிறத டெய்லி நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம அதை தான் இதை வந்து கண்டினியூஸாக நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ணணும். ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாலேயுமே வந்து ஏதாவது அதாவது ஒரு 5 ஹவர்ஸுக்கு முன்னால் கூட எந்த நியூஸ் வந்தாலும் அது வந்து இம்பேக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் ஒன். இப்போ US க்ரூட் ஆயில் வந்து நமக்கு என்ன ஒரு ட்ரேடிங் வந்து அங்கே நடக்குதோ, ஸோ அதோடைய எஃபெக்ட் வந்து நமக்கு என்ன ஆகும்னா, அடுத்த செகண்ட்ஸில் வந்து நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில் வந்து MCXல உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ அங்கே ஒரு டவுன்ஃபால் வருது அப்படின்னா அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள நமக்கும் அதே டவுன்ஃபால் வந்து வர்றதுக்கான அதிகமான வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் நம்ம அதை மெயினாக ஃபஸ்ட்டு வந்து வாட்ச் பண்ணணும். ரெண்டாவது, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ வந்து நம்ம அதோடைய சார்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து investing.comலையும் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங் வியூவில் நம்ம போனா கூட நம்ம வந்து சார்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம US ஆயிலோடைய ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது என்ன ட்ரெண்டில் இருக்குது, அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன ஒரு டூல் யூஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்களோ அந்த டூல் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து அதிகமாக எடுத்துக்கிற ஒரு விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபிபொனாக்கி வச்சு அனலைஸ் பண்ணுறதும், ரெண்டாவது பொலிங்கர் பேண்டை வந்து ஒரு இண்டிகேஷனுக்கும் எடுத்துக்குவேன். ஸோ ரெண்டுமே எனக்கு எங்கே மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல தான் வந்து நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு இது பண்ணுவேன். தவிர்த்து மற்றபடி ஒரு ராங்கான ஒரு என்ட்ரிக்குள்ளே நம்ம போய் இதில் சிக்கணும்னா அதில் இருந்து வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா ஒரு பெரிய அடி வந்து இதில்
விழுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அதாவது இதில் நமக்கு என்ன ஒரு பாசிட்டிவ் இருக்குதோ அதே மாதிரி இதில் ரிஸ்க்கும் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதோடைய மூமெண்ட் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து ஒரு அப்பில் உங்களுக்கு போச்சுனாலும் 200-300 பாயிண்ட்டுக்கு வரைக்கும் வந்து அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி இறங்கினாலும் அதே மாதிரி ஒரு டவுன் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸட் பண்ணி நமக்கு அந்த இடத்துல நமக்கு வரும்போது மட்டும் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அன்னைக்கு வந்து வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளுடைய பாயிண்ட் நம்ம எங்கே நம்ம நோட் பண்ணி வைக்கிறோமோ அங்கே வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ இதில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். அதே மெத்தடை வந்து நம்ம எம்சிஎக்ஸில் வந்து நம்ம அதே மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எம்சிஎக்ஸில் வந்து இப்போ இன்னைக்கு வந்து 6573 ரூபாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இதையுமே வந்து நம்ம சார்ட்டில் வந்து நீங்கள் என்ன மெத்தடில் அனலைஸ் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடில் வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஆப்ஷன் செயின் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட்டு 6573 வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து யூஎஸ் ஆயிலோடைய பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி தான் வந்து கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஃபர்தராக வந்து கீழே இறங்கினால் கிட்டத்தட்ட ஒரு 10 பிப்ஸ் வரைக்கும் வந்து கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ வந்து நம்ம ஒரு புட் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இன்டெக்ஸ் மாதிரி வந்து இதில் வந்து என்ன ஒரு நமக்கு பெனிஃபிட் வந்து என்னன்னு பார்த்துருவோம். இன்டெக்ஸில் வந்து நமக்கு வந்து வீக்லியில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம எக்ஸ்பைரி வந்து வரும். ஆனால் பட் இது வந்து என்னென்னா நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரி மாதிரி இதுக்கு வந்து மந்த்லி மட்டும்தான் வந்து நமக்கு எக்ஸ்பைரியை தவிர்த்து வீக்லியில் வந்து நமக்கு எக்ஸ்பைரி கிடையாது. ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். பட் அதே மாதிரி இதோடைய லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 குவான்டிட்டி தான் வந்து லாட் சைஸு. உங்களுக்கு வந்து நம்ம எத்தனை லாட்டோ நீங்கள் அதாவது உங்களுடைய கேபிட்டல் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். பட் முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லாட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங்குக்கு நல்லாயிருக்கும். பட் அதில் வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய லாட் சைஸை வந்து நீங்கள் கூட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கால் சைடும் அதே தான், புட் சைடும் வந்து நம்ம பார்த்துட்டோம். நம்ம லாட் சைஸ் என்னங்கிறது பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து நீங்கள் முதல்ல நீங்கள் ப்ராப்பராக ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கிற இடத்துல நீங்கள் வந்து ஒரு கால் சைடும் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸை வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் ஒரு ரிவர்சல் வந்துச்சுன்னா ஒரு புட் சைடும் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம். பட் இதில் வந்து மெயினான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி நீங்கள் வச்சே ஆகணும். ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அது எந்த நேரத்தில் வேணாலும் நமக்கு ஒரு இறக்கமோ இல்லை நீங்கள் வந்து ஒரு புட் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஒரு ஏற்றமோ நடந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணோன்னா நம்ம இன்டெக்ஸில் நம்ம எப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறோமோ அதே மாதிரி க்ரூட் ஆயில்லையுமே வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ஒரு சக்ஸஸ் வரலாம். ரெண்டாவது வீக்லி வந்து நீங்கள் ஒரு 2 ட்ரேடு நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட அதில் ஒரு ப்ராஃபிட்டோட நம்ம அதை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு ஒரு சப்போர்ட் இல்லைனா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆகலை அப்படின்னா அடுத்த என்ட்ரி நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடுக்குள்ளே கொண்டு போகணுன்னா நீங்கள் வீக்லி வந்து ஒரு 2 ட்ரேடு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அக்யூரசி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டே ட்ரேடிங்க்கு எடுக்கணும்னா நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து மார்க்கெட்டை வந்து நீங்கள் டே பை டே வந்து நீங்கள் அதை வந்து அதோடைய நியூஸஸ்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பக்காவாக நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா தான்
இன்ட்ராடேக்கில் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து எடுக்க முடியும். ஒரு பொசிஷனாக எடுத்து இது பண்ணுனா ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். பட் நீங்கள் வந்து முதல்ல வந்து என்னென்னா ஒரு 1 மந்த்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பேப்பர் ட்ரேடோ இல்லை விர்ச்சுவல் ட்ரேடோ வந்து நீங்கள் எடுத்து அதில் வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ரியல் ட்ரேடுக்குள்ள வரலாம். ரெண்டாவது வந்து க்ரூட் ஆயில் ஆப்ஷன்ஸ் வந்து புரோக்கிங் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் கொடுக்குறாங்க, அப்ஸ்டாக்ஸில் இருக்குது. ஸோ கமாடிட்டியில் வந்து யாரெல்லாம் வந்து கமாடிட்டி மார்க்கெட் கொடுக்குறாங்களோ எல்லா ப்ரோக்கர்ஸ்ட்டுமே வந்து அவைலபிலிட்டியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ரோக்கரேஜ் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதில் உங்களுக்கு கமாடிட்டி வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அதில் நீங்கள் அப்ளிகேபிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேட் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு சக்ஸஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ரியல் ட்ரேடுக்குள்ள வாங்க. இதுவுமே வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.